அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை முதல் அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகுள்ளது. எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய மார்ச் மாதம் 18ஆம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அதன்படி குமரடல் மற்றும் அதனையொட்டிய பகுதியில் மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழக, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக கோடை காலத்தில் மழையின் தாக்கம் சிறிது நாட்கள் மட்டுமே நீடிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் இதர மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். மார்ச் மாதம் 17 மற்றும் 18 ஆகிய தேதியில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தில் உள் கடலோர மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டன. தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஒரு சில இடங்களிலும், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் மிதமான மழையே தொடரும் அறிவிக்கப்பட்டனர். இதர தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை முதல் 5ஆம் தேதி அதிகபட்சமாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். மக்கள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் கோடை காலம் என்பதால் கூடுதலான வெயில் தாக்கம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு இனிப்பூட்டும் செய்தியாக கடலோர மாவட்டங்களுக்கு மழையின் தாக்கம் அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரில் ஒரு சில பகுதியில் லேசான மிதமழையும் அவ்வப்போது இடியுடன் கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 38 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டனர். ஆனாலும் தமிழகத்தில் மார்ச் மாதங்களுக்கு பிறகு ஏப்ரல் அல்லது மே மாதங்கள் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை கூடுதலாக இருக்கக்கூடும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் அடுத்த வரக்கூடிய மார்ச் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு பெரும்பாலும் அனைத்து மாவட்டங்களிலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தற்போது வரை தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அடுத்த சில நாட்களுக்கு இம்மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டுமே மிதமான மழை பெய்யக்கூடும். ஆனால் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.